ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி த்ரூ ஷட்டன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டவுட்டில் இருந்து சிலபஸ் அப்டேட் விட்டுருக்காங்க, அதான் பார்க்க போகிறோம். நேற்றே ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். நேற்று ஈவினிங் ஒரு 7 o'clock மேலே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த சிலபஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த சிலபஸ் February 2025 அது இம்ப்ளிகபிள் ஆகும். அதனால் August 24 எக்ஸாம் எழுதுறவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக இருங்க. ஏன்னா இது லாஸ்ட் எக்ஸாம்னால கொஞ்சம் கொஸ்டின் ஈஸியாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பி பாசிட்டிவ். அதான் நான் உங்களுக்கு சொல்லிக்குவேன். அதனால் February 25 எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம August 24 எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை பார்த்துக்குவோம். இப்போயே தேவையில்லாமல் நெகட்டிவாக இருக்காதீங்க. இந்த August 24 எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. அதை நான் சொல்கிறேன். இன்னும் 20 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணது முக்கியம் இல்லை. இந்த லாஸ்ட் 20 days நல்லபடியாக பாசிட்டிவாக நல்லபடியாக எப்போதும் எழுதி பாஸ் ஆகிற மாதிரி நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அப்டேட்டட் சிலபஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சிலபஸ் ஃபார் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் கிரேட் 80 words per minute பார்த்துருவோம். இது வரைக்கும் பேப்பர் 1 மட்டும் தான் எப்போதுமே இருக்கும். இந்த செகண்ட் பேப்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் அதே 7 நிமிஷத்துக்கு வாசிப்பாங்க. அது 1 hour நம்ம ட்ரான்ஸ் பண்ணோம். ஆனால் இப்போ பேப்பர் 2 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பேப்பர் 1க்கு 100 மார்க்கு, அதே மாதிரி பேப்பர் 2க்கும் 100 மார்க் தான். ஒன்றா பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிரான்ஸ்கிரைப் 200 words ஆஃப் லித்தோகிராஃப் ஷார்ட் ஹேண்ட் மேட்டர் இன்டூ லாங் ஹேண்ட். இது 30 மார்க்கு. அதே மாதிரி இந்த லித்தோகிராஃப்னா என்னென்னா, ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு 200 words கொடுத்துருவாங்க. அதை நம்ம ஷார்ட் ஹேண்டில் மாற்றணும். இதான் லித்தோகிராஃப் புதுசாக கொடுத்துருக்காங்க. 1, 2, 3. அப்புறம் 4 questions பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபோனோகிராஃபின்னு கேட்பாங்க. அது எதுலேருந்து கேட்பாங்கன்னா, இந்த பிட்மேன் ஷார்ட் ஹேண்ட் இன்ஸ்ட்ரக்டர் புக் இருக்கும். இதெல்லாம் நம்ம லெசன்ஸ்க்கு படிப்போம். லெசன்ஸ்க்கு இதை படிச்சு தான் ஜூனியர் அப்பியர் ஆகும். இந்த 124 எக்ஸசைஸ்லேருந்து 4 questions பிரின்சிபல்ஸ் கேட்பாங்க. அதுக்கு 40 மார்க்ஸ். இது இல்லாமல் லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட், ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்ட், இதுக்கு ஒரு 30 மார்க். மொத்தம் 100 மார்க். அது பேப்பர் 1 100 மார்க்கு, பேப்பர் 2 100 மார்க். டோட்டலாக 200க்கு 90 மார்க் இருந்தால் தான் கிளியர் பண்ண முடியும். ஜூனியரே இனிமேல் இங்கிலீஷ் ஜூனியரு. தமிழ் ஜூனியருக்கு அதே மாதிரி தான். நம்ம தமிழ் ஜூனியர் வரப்போ பார்ப்போம். அடுத்து பாஸ் க்ரைட்டீரியா பார்ப்போம். பாஸ் க்ரைட்டீரியா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a candidate will be declared to have passed the examinations of the subject only if she has secured the prescribed minimum marks என்னன்னா 90 மார்க்ஸ். இதான் மினிமம் மார்க்கு. 90 மார்க்லேருந்து 119 வரைக்கும் இருந்தால் செகண்ட் கிளாஸு, 120லேருந்து 149 வரைக்கும் இருந்தால் ஃபர்ஸ்ட் கிளாஸு, 150 அண்ட் அபோவ் இருந்தால் டிஸ்டிங்ஷன். இதான் பாஸ் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அடுத்து எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். இது பாஸ் இன் எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் அண்ட் ஆர் த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பியரிங் டு ஜூனியர் கிரேட். இது எப்போதும் இருக்கிறது தான். இதுதான் சர்ச்சைக்குரிய ஒரு இதாக இருக்குது. Candidates are permitted only through approved institutions for junior grade. approved institution இருந்தால் கண்டிப்பாக அப்பியர் ஆகும்னு சொல்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகும் தெரில. நம்ம பார்ப்போம் ஒன்றா. அடுத்து சிலபஸ் ஃபார் ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் பிட்மேன் சிஸ்டம் இன்டர்மீடியட் பார்ப்போம். இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. அதே தான் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர். ஃபஸ்ட் பேப்பருக்கு 100 மார்க்ஸ், செகண்ட் பேப்பருக்கு 100 மார்க்ஸ். ஃபஸ்ட் பேப்பருக்கு 100 மார்க் 7 minutes கொடுத்துட்டு 1.15 minutes நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் எப்போதும் போல். செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் அதே தான் கொடுத்துருக்காங்க. 4 minutes கொடுத்துட்டு எலாபரேஷன் கொடுத்துருவாங்க. அதை 1.25 மணி நேரத்தில் நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். என்னென்ன கொடுப்பாங்கன்னா, அஃபிஷியல், பிஸ்னஸ், ப்ரொஃபஷனல் கரஸ்பாண்டன்ஸ், நோட்டீஸ் இன்வைட்டிங் டெண்டர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ஜாப்ஸ், சர்க்குலர்ஸ் அண்ட் பெட்டிஷன்ஸ், ஐ விட்னஸ் அக்கௌண்ட் ஆஃப் அன் ஆக்சிடென்ட் ஆர் இன்சிடென்ட். இது எலாபரேஷனு. அதே மாதிரி to elaborate the notes into proper letter or documentary form in long hand. அதாவது இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் அதே சிலபஸ் தான். ஆல்ரெடி இன்டர்மீடியட் போகிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இங்கிலீஷ் ஜூனியரில் 144 எக்ஸசைஸ் பிரின்சிபல்ஸ் கேட்பான்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் இன்டர்மீடியட்டில் இதில் 187 அந்த எக்ஸசைஸ் வரைக்கும் உள்ள 3 questions கேட்பான்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக இது 100 மார்க்ஸு. அதுக்கு 200 பேப்பர் 1 100 மார்க்ஸ், பேப்பர் 2 100 மார்க்ஸ். டோட்டலாக பேப்பர் 1 2ல் 90 மார்க்ஸ் இருக்கணும். இதான்
பாஸ் ஆன இன்டர்வியூவில் வந்து பாஸ் ஆகிறதுக்கான மார்க்கு. அடுத்து வந்து பாஸ் கிரெடிட் வாங்கி கொடுத்துருக்காங்க, அதான் நான் சொன்னேன். அடுத்து வந்து எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். ஜூனியர் கிரேடில் வந்து பாஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அன் essential qualification for appearing to the intermediate grade. Candidates can appear through approved institutions or as private candidates. அதாவது அப்ரூவ்டு இன்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து அப்ளை பண்ணலாம், ப்ரைவேட்டாக வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜூனியருக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இன்ஸ்டியூஷனில் மட்டும்தான் படிக்கணும், அதை வந்து பார்த்துக்குங்க. அடுத்து வந்து இங்கிலீஷ் சீனியர் போயிடுவோம். இங்கிலீஷ் சீனியரில் வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் அதே தான் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 7 நிமிஷம் டிக்டேஷன் கொடுத்துருவாங்க, அது வந்து 1.5 மணி நேரத்தில் வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். பேப்பர் 1. பேப்பர் 2 வந்து கண்டென்சேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து கண்டென்சேஷனும் எலாபரேஷனும் இருக்கும். இதில் வந்து எலாபரேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிவிட்டு லித்தோகிராஃபியும் அவுட்லைன் ஃபார் வேர்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஜூனியரில் வருதுல லித்தோகிராஃபி வந்து நம்ம ஜூனியரில் பார்த்த மாதிரி தான் ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, அது வந்து நம்ம லாங் ஹேண்ட் எழுதணும். அடுத்து வந்து அவுட்லைன் கொடுத்துருவாங்க, அது வந்து நம்ம வேர்ட்ஸை மாற்றணும். அதுக்கு வந்து 30 மார்க் டோட்டலாக. இதுக்கும் 100 மார்க்ஸ், 100 மார்க்ஸ் ப்ளஸ் 100 மார்க்ஸ் 200க்கு 90 மார்க் இருந்தால் தான் கிளியர் பண்ண முடியும். இனிமேல் எப்போதும் இதே இதான் இருந்துச்சு, இனிமேலும் அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பாஸ் க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 90 to 101 இருந்தால் ஃபஸ்ட் செகண்ட் கிளாஸு, 120க்கு மேலே இருந்தால் 120 to 150 இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸு, 150க்கு மேலே இருந்தால் டிஸ்டிங்ஷன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பாஸ் இன் இன்டர்மீடியட் இஸ் த எசென்ஷியல் ஃபார் அப்பியரிங் டு ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் சீனியர் கிரேட். இது வரைக்கும் ஜூனியர் மட்டும் கிளியர் பண்ணியிருந்தாலே போதும், நம்ம வந்து இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் வந்து ஹையர் வந்து அப்பியர் ஆகலாம். ஆனால் வர February 25 இன்டர்மீடியட்டு கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஜூனியர் வந்து இன்ஸ்டியூட்டில் தான் படிக்கணும். இதான் வந்து பெரிய ட்ராபேக்குன்னு வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா இயர் வந்து நிறையா எடுத்துக்கும். மினிமம் ஒரு கேண்டிடேட் வந்து முடிக்க 4 வருஷம் ஆயிரும் இனிமேல். இது முடிச்சதுக்கப்புறம் தான் டிஎன்பிசிக்கு ஒரு 1 இயர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இனிமேல் ஷார்ட் ஹேண்டுக்குள்ளே வரவங்க எல்லாமே 10th டைப்பிங், ஷார்ட் ஹேண்ட், டிஎன்பிசி சிலபஸ் இதை வந்து ஒன்று முடிச்சுட்டு வந்தால் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதை நான் இங்கே சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து ஹை ஸ்பீடுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் ஒன்றும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஹை ஸ்பீடு 150, 180, 200. 150 பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கும். அதே தான் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹை ஸ்பீடை பற்றி. அடுத்து வந்து அதுவும் பாஸ் கிரெடிட் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே பார்த்துக்குங்க, அதே மார்க் தான். அடுத்து வந்து ஹை ஸ்பீடு 180, 200க்கு தனியாக மார்க் கொடுத்துருக்காங்க, அதையும் தனியாக பார்த்துக்குங்க. அடுத்து வந்து நம்ம இப்போ தமிழுக்கு போயிடுவோம். தமிழ் ஜூனியர்லேருந்து இளநிலை நிமிடத்திற்கு 70 சொற்கள் சீனிவாச ராவ் முறை. இதுவும் ஜூனியரில் வந்து ஃபஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, அதே தான் 7 நிமிடம் 100 மார்க்ஸு. இது வந்து என்ன ஒன்று புதுசாக கொடுத்துருக்காங்கன்னா 3 ஒழிப்பு முறை எழுத்துக்கள் ஒரு சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பின்னாடி அப்பெண்டிக்ஸ்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து தனியாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ செகண்ட் பேப்பர் பார்த்துருவோம். செகண்ட் பேப்பர் என்னென்னா விரைவெழுத்தில் எழுதுக. இப்போ வந்து அந்த லித்தோகிராஃபின்னு கொடுத்துருந்தாங்கள்ல, இந்த லித்தோகிராஃப்னு கொடுத்துருந்தாங்க இங்கிலீஷ் ஜூனியர் கொடுத்துருந்தாங்களே, அதே தான் நம்ம இங்கே வந்து மாற்றணும். 200 வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. 200 வேர்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த ஷார்ட் ஹேண்டில் மாற்றணும். அதே மாதிரி 4 சுருக்கெழுத்து விதிகள் வந்து கேட்பான்னு சொல்லியிருக்காங்க. லித்தோகிராஃபி 30 மார்க்கு, சுருக்கெழுத்து விதிகளுக்கு வந்து 40 மார்க்கு. அப்புறம் லாங் ஹேண்ட்லேருந்து ஷார்ட் ஹேண்ட்லேருந்து லாங் ஹேண்ட் இங்கிலீஷில் கொடுத்த ஜூனியர் மாதிரி தமிழில் கொடுத்துருக்காங்க. விரிவெழுத்துலேருந்து சுருக்கெழுத்து, அப்புறம் சுருக்கெழுத்துலேருந்து விரிவெழுத்து, இதுக்கு 30 மார்க், டோட்டலாக 100 மார்க்கு. இதுலேயும் தமிழ் ஜூனியர்லேயும் அவுட் ஆஃப் 200க்கு நம்ம 90 கண்டிப்பாக எடுத்தாகணும் இனிமேல். அடுத்து வந்து தேர்ச்சி அளவுகோல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் ஜூனியர் கொடுத்தது தான் அதே. அப்புறம் வந்து கல்வி தொழில்நுட்ப தகுதி பார்ப்போம். என்னென்னா சுருக்கெழுத்து இளநிலை தேர்விற்கு விண்ணப்பிக்க 10ஆம் வகுப்பு வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இது ஓகே. அப்புறம் அங்கீகாரம் பெற்ற வணிகவியல் பயிலகத்தில் பயின்ற மாணவர்கள் மட்டுமே, இந்த மட்டுமே தான் இங்கே பிரச்சனையே. இங்கிலீஷ் ஜூனியர், தமிழ் ஜூனியர், வணிகவியல் பயிலகத்தில் பயின்ற மாணவர்கள் மட்டுமே வந்து
பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த அளவில் போய் முடியும்னு தெரில. நம்ம வந்து பாசிட்டிவாகவே இருப்போம், வேறு வழி நமக்கும் இல்லை. நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறது தான் பார்க்கணும். அடுத்து வந்து சீனியர் பார்ப்போம். தமிழ் சீனியர் அதே மாதிரி முதல் தாள் 2ஆம் தாள் கொடுத்துருக்காங்க. 7 நிமிஷத்துக்கு கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அதை வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவோம் எப்போதும் மாதிரி தான். தமிழ் முதல் தாளை பொறுத்த வரைக்கும். 2ஆம் தாளை பொறுத்த வரைக்கும் தமிழ் சீனியரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. இங்கிலீஷ் சீனியரில் வந்து சேஞ்ச் இருக்குது, தமிழ் சீனியரில் சேஞ்ச் இல்லை. இதில் சேஞ்ச் இருக்குது, அது சேஞ்ச் இல்லைன்னு தெரிஞ்சுக்கங்க. மொத்த மதிப்பு வந்து 100. சுருக்கத்துக்கு வந்து 40 மார்க்கு, விரிவாத்துக்கு வந்து 60 மார்க்கு. சுருக்கத்துக்கு வந்து அதே தான், ஒரு பெரிய சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க, அதை வந்து சுருக்கி வரையணும், அதுக்கு வந்து 40 மார்க்கு. விரிவாக்கனா அரசு அலுவல், வணிக அல்லது தொழில்முறை கடித போக்குவரத்து, அப்புறம் வந்து ஒப்பந்த புள்ளி, டெண்டர் நோட்டீஸு, வேலைவாய்ப்புக்கான விளம்பரம் வந்து ஆடு, சுற்றறிக்கை வந்து சர்க்குலரு, விபத்து அல்லது நிகழ்வு ஒன்றினா ஆக்சிடென்ட்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம எழுதணும். நம்ம வந்து நேரில் பார்த்துருந்தா என்ன பண்ணியிருப்போம் அந்த மாதிரி கேட்பாங்க, அதை வந்து எழுதணும். அடுத்த நாளோட ஒன்றின் ஆசிரியர் கடிதம், இது வந்து எடிட்டருக்கு வந்து லெட்டர் எழுதுறது. அப்புறம் பேரவை கூட்டம், ஜென்ரல் பாடி மீட்டிங் வந்து நடக்கும். இதான் வந்து தமிழ் சீனியரை பொறுத்த வரைக்கும். தேர்ச்சி அளவுகள் கொடுத்துருக்காங்க, அப்படியே பாருங்கள். தேர்ச்சி அளவுகள் கொடுத்துருக்காங்க, அதே தான். செகண்ட் கிளாஸ் என்ன, ஃபஸ்ட் கிளாஸ் என்ன, டிஸ்ட்ரிக்ஷன் என்ன மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கல்வி தொழில்நுட்ப தகுதின்னு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துருவோம். சொற்கெழுத்து முதுநிலை தேர்வுக்கு விண்ணப்பிக்க சொற்கெழுத்து இளநிலையில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இது வந்து எப்போதும் இருக்கிறது தான் தமிழில். சொற்கெழுத்து முதுநிலை தேர்வுகள் அங்கீகாரம் பெற்ற பயிலகம் மூலமாகவும் தனித்தேர்வர்களாகவும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணலாம், இன்ஸ்டியூஷனையும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க சீனியர் பொறுத்த வரைக்கும். ஆனால் ஜூனியரில் தான் நமக்கு வந்து இந்தமாரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து மிகு விரைவு தேர்வுகள் வந்து அதே சிலபஸ் தான், எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. 120 வேர்ட்ஸு, 150, 180. தமிழை பொறுத்த வரைக்கும் 200 வேர்ட்ஸ் per கிடையாது, 200 வேர்ட்ஸ் per மினிட் வந்து கிடையாது, இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கும். தேர்ச்சி அளவுகள் வந்து கொடுத்துருக்காங்க, அப்படியே பார்த்துக்குங்க. அடுத்து வந்து இந்த அப்பெண்டிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்ம பார்க்கணும். அப்பெண்டிக்ஸ்னால் என்னென்னா, இந்த எழுத்துக்களின் எண்ணிக்கை. இந்த தனம் இப்படி இருக்குன்னா 3 எழுத்து இருக்குது, அதில் வந்து ஒரு சொற்களை எடுத்துக்குவாங்க. இப்போ வந்து வௌவால் இருக்குது, 1 2 3 எழுத்தாக இருக்குது, ஒரு வேர்டை எடுத்துக்குவாங்க. இப்போ வந்து வரவும் இருக்குதுன்னா 1 2 3 4 4 இருக்குது. அப்போ இந்த 3 தான் வந்து ஒரு சொல். மீதி இருக்கிற இன்னொரு வந்து அடுத்த எழுத்துலேருந்து ஆட் பண்ணிக்குவாங்க. அதுதான் வந்து அப்படி தான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து பார்ப்பேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த ஒரு இவ்வளோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த அப்படியே 1 by 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக புரியும். நான் அப்படியே எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணுறேன். அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக புரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் வந்து சிலபஸ் அப்டேட்டு. இங்கிலீஷ் ஜூனியர், இங்கிலீஷ் இன்டர், இங்கிலீஷ் சீனியர் ஹை ஸ்பீடு பார்த்தோம். அதே மாதிரி தமிழ் ஜூனியர், தமிழ் சீனியர், தமிழ் ஹை ஸ்பீடு வந்து பார்த்தோம். அப்புறம் வந்து அப்பெண்டிக்ஸ் என்னென்ன மார்க் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தோம். இந்த எக்ஸ்பிளைன்டு வீடியோ தான் நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்கணும்னு நினச்சேன், கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால் அதை பார்த்து பயன்பெறுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிலபஸ் வந்து அப்டேட் ஆயிடுச்சு, நம்ம வந்து இனிமேல் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னா வந்து நெகட்டிவாக இருக்காதீங்க. நம்ம வந்து எப்படி எக்ஸாம் வந்து கொஸ்டின் எடுத்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து அவங்க டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து அதை வந்து கிளியர் பண்ணால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போக முடியும். இல்லாட்டி நம்ம வந்து அங்கே தான் தேங்கி கிடந்துடும். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஆடியோ பிரச்சனை நிறையா இருந்துச்சு. ஷார்ட் ஹேண்டில் வந்து ஃபிசிக்கலாக வந்து டிக்டேஷன் போடுறப்ப ஒரு ரூம்லேயும் ஒரு மாதிரி போட்டுருந்தாங்க. அது ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் வந்து எடுத்து சொல்லி டவுட்டை சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வந்து நம்ம கோவிடுக்கு அப்புறம் சொல்லியிருந்தோம். அதுலேயே வந்து நிறையா ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ வந்து நியூ சிலபஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியர் பண்ணி போயிட்டு தான் இருக்கோம். பாஸ் பண்ணுறவங்க பாஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, நெகட்டிவாக கருத்து சொல்கிறவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நம்ம இதை வந்து போத் ஹையரை வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்து வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா முன்னாடி மாதிரி போத் ஹையர் முடிச்சுட்டு நம்ம ஒரு 140 150 இருந்தால் இப்போ டிஎன்பிஎஸ்சிலாம் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி போத் ஹையர் வந்து முடித்தவங்களே 2200 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அதனால் காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாகிட்டே இருக்குது.
ஹெவியாக இருந்திருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் வந்து காம்படிஷன் வந்து இவ்வளோ ஹெவியாக இருக்காது. ஏன்னா நிறையா பேர் வந்து இன்னும் ஒரு மினிமமாகவே இனிமேல் 4 years ஆயிரும் ஒரு போத் ஹையரை முடிக்கணும்னா. அதனால் ரொம்ப டஃப்பாக இருக்கும். இனிமேல் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து இப்போ இருக்கிற காம்படிஷன் மாதிரி இனிமேல் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து எப்போதுமே பாசிட்டிவாகவே இருப்போம், நெகட்டிவாக இருக்க வேணாம். அதான் நான் சொல்லிக்கிறேன். இப்போ August 24 எக்ஸாம் போகிறவங்களுக்கு இன்னும் 20 நாள் இருக்குது. அதனால் அதை வந்து நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த தடவை கிளியர் பண்ண சான்ஸ் இருக்குது. 20 நாள் இருக்குது. அதை வந்து பாசிட்டிவாக பாருங்கள். 20 நாள் தான் இருக்குது. நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கும். அதனால் இதான் நான் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், see you guys.